ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்டிஆரோட 4th பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி என்னன்றது புரியும். ஓகேடா, லாஸ்ட் பார்ட்டில் நம்ம எதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, யோன்மின்க்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். நம்மளோட டேக்குக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோன்மினோட தாத்தா பாட்டி வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேக்குக்கோட பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம், அவங்களுக்கு இது வந்து கரெக்டான ஏஜ் கிடையாது, அவங்க இன்னும் செட்டில் ஆகலை, படித்து முடிக்கல, அதனால் வெயிட் பண்ணலாம், இந்த ஏஜில் கல்யாணம் வேண்டாம், பண்ணவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிருந்திருக்கும். தாத்தாவும் பாட்டியும் ஃபைனலாக நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், எங்களோட ஆசை இது தான், நீங்கள் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக ரூமுக்கு போயிருந்திருப்பாங்க. நம்ம டேக்குக்கோட பேரண்ட்ஸும் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஒருத்தராக பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்துட்டு அவங்களே இப்போ ரூமை பார்த்து கிளம்புறாங்க. அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருந்தவங்கடா, அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. எல்லாருமே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஒரு 1:30 இருக்கும் டைம். யாரோ அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, யாரோ கூப்பிட்ற மாதிரியும் கேட்குது. நம்ம ஜேகேவோட அப்பா தான் திடீர்னு எந்திரிக்கிறாரு. ஐயோ, என்னது, என்ன சவுண்டு, யார் அழுகிறது, யாரோ அழுகுறாங்களே, யாரையும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அம்மா அம்மா, என்னங்க அம்மா, எந்திரிம்மா, யாரோ அழுகுறாங்க, என்ன பேசுகிறீங்க, யார் அழுகுறா, எந்திரிம்மா. இப்போ சடனாக டே யாராவது வாங்கடா, எனக்கு பயமாக இருக்குடா, யாராவது வாங்கடா, டே தம்பி, ஜங்குக், சுகா, டே யாராவது வாங்கடா. இப்போ நம்ம ஜேகேவோட அப்பா தான், அம்மா, அம்மாவோட வாய்ஸ் மாதிரி இல்லை, ஏங்க ஆமாங்க அத்தை தான், நீ வாம்மா அப்படின்ட்டு இப்போ 2 பேருமே வேகமாக ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு கீழ் ரூமை பார்க்குறாங்க. நம்ம தாத்தா பாட்டியோட ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்குது. பாட்டி அங்கேருந்து தான் கத்திகிட்ருக்காங்க. பாட்டி தான் கத்துறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜேகேவோட அப்பா அம்மா அப்படியே வேகமாக படிக்கட்டு இறங்கி கீழே தான் போகிறாங்க. போனால் தாத்தா அப்படியே மயங்கி கிடக்குறாரு, பாட்டி பக்கத்தில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேவோட அப்பா தான், அம்மா என்னம்மாச்சு அப்பாவுக்கு, அப்பா எழுந்துறீங்கப்பா, அப்பா என்னப்பா ஆச்சு, அம்மா என்னம்மா, தெரியலடா, நல்லா தாண்டா பேசிகிட்டு இருந்தார், தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாருடா, அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு வலிக்குதுன்னாரு, அப்படியே மயங்கிட்டாருடா, பேச்சு மூச்சே இல்லைடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அம்மா ஐயோ, மாத்திரை கொடுத்தியா இல்லையாம்மா, அதெல்லாம் குடிச்சிட்டாருடா, ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ மிஸ்டர் கிம், ஜங்குக், யோங்கி, ஜிமின், யாராவது வாங்கடா அப்படின்னு நம்ம ஜேகேவோட அப்பா தான் கத்துறாரு. இப்போ சவுண்டு கேட்டு மிஸ்டர் கிம் அண்ட் மிஸ்ஸஸ் கிம்மும் வேகமாக வராங்க. என்னாச்சு சம்மந்தி, என்னாச்சு, அப்பா என்னப்பா ஆச்சு, அண்ணா என்னென்ன ஆச்சு அப்பாவுக்கு, தெரியலம்மா, அப்பா மயங்கிட்டாரு, அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னாச்சு, ஜங்குக் வண்டி எடு, தாத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஓகே தாத்தா, அப்பா சீக்கிரம் வாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே பரபரன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறாங்க. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறோம். இப்போ மிஸ்டர் ஜான் தான் டாக்டரோட கேபினில் உட்காந்துருக்காரு. மிஸ்டர் ஜான் அண்ட் மிஸ்டர் கிம் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நம்ம சுகா, ஜேகே, டே, ஜிமினோட அம்மா, சுகாவோட அம்மா எல்லாருமே வெளியே நின்றுட்டுருக்காங்க, பாட்டி எல்லாருமே. இப்போது டாக்டர் தான், என்ன மிஸ்டர் ஜான், உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அவர் வந்து டிப்ரெஷனில் போகக்கூடாது, அவர் டென்ஷன் ஆகிற மாதிரி, கோவப்படுற மாதிரி, டிப்ரெஷன் ஆகிற மாதிரி எந்த ஒரு வேர்ட்ஸும் அவர்கிட்ட பேசாதீங்க, அவரை எப்போயுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்கன்னு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன்ல டாக்டர்.
நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்பாவை ஹாப்பியாக தான் டாக்டர் வச்சுருக்கோம். அவரை யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணுறதில்ல. அவர் பேரன்கள் கூட ஹாப்பியாக தான் இருக்கார். ஹாப்பியாக இருந்தால் எப்படி இவ்வளோ டிப்ரெஷன் ஆகிருக்க முடியும்? மிஸ்டர் ஜான், அவருக்கு இப்போ 3rd அட்டாக். இது ஃபைனல் ஸ்டேஜ். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்கிறது ஜான்? உங்கள் அப்பா கடைசி கட்டத்தில் இருக்கார். எப்போ வேணால் அவருக்கு என்ன வேணால் நடக்கலாம். நம்ம எதுவும் சொல்ல முடியாது டாக்டர். அதுதான் உண்மை. ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் அவரோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கார். அவர் ஆசைப்படுறத செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. கொஞ்சம் அவரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவரோட கடைசி காலம் இது. அவர் போகும்போதாவது சந்தோஷமாக போகணும். மனசில் எந்த கவலையும் இல்லாமல் அவர் சந்தோஷமாக இருக்கணும். புரியுதா டாக்டர்? பி ஸ்ட்ராங் ஜான். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறது? 2 அட்டாக் வர்றது யூஷுவல் தான். ஆனால் 3rd அட்டாக் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வீட்டில் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, அவர் ஏன் இவ்வளோ டிப்ரெஷன் ஆனார், எனக்கு ஒன்றும் புரியல. எதையும் கேட்கவும் நான் விரும்பலை. ஏன்னா கேட்டும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லாமே லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதை செய்யுங்க. புரியுதா? மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 மந்த் ஆர் 6 மந்த் தான் என்னால் சொல்ல முடியும் டாக்டர். வேறு வழி இல்லை ஜான். இப்போ ஒரு பெட்டர் ஆகிட்டார். நீங்கள் ஒன் டே அவரை அப்சர்வேஷனில் வச்சுட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே 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 டாக்டர், தேங்க்யூ. ஓகே ஜான், சாரி டாக்டர். பரவாயில்ல டாக்டர், எங்கள் மேலே தானே தப்பு. ஒரு டாக்டராக என்னோடய கடமை என்னால் சொல்ல தான் முடியும். நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பட் சரி விடுங்க, என்ன பண்ணுறது? அவர் போகும்போதாவது சந்தோஷமாக போகணும். ஓகே, நான் உங்களோட ஃபேமிலி டாக்டர். உங்கள் ஃபேமிலி என் ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவரை என் அப்பா மாதிரி தான் நான் நினச்சேன். அதனால தான் வேறு எந்த டாக்டரையும் விடாமல் நீங்கள் எப்போ வந்தாலுமே நானே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவர் கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக இருக்கணும். அவர் என்ன கேட்குறாரோ அதை பண்ணுங்கள். ஓகே டாக்டர். ஓகே ஜான். ஓகே கேம், நான் கிளம்புறேன். ஓகே ஓகே டாக்டர். இப்போ மிஸ்டர் ஜான், மிஸ்டர் கேம் 2 பேருமே வெளியே வந்து ஃபேமிலிக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாட்டி தான், நான் தான் அப்போவே சொன்னேன்லடா, அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது செய்யுங்கன்னு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அவருக்கு தோணிருச்சுடா, இது அவரோட கடைசி காலம்னு அவருக்கு தோணிருச்சு. அதனால தான் அவர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க? அப்பா சொல்கிறத கேளுங்கடா. அம்மா சரிம்மா, நம்ம சுகா ஜிமின் மேரேஜ் அன்னைக்கு நம்ம ஜங்குக் டேங் மேரேஜும் வச்சுக்கலாம். அண்ணா அண்ணா சொல்கிறத கேளும்மா. நமக்கு நம்ம அப்பா முக்கியம் இல்லையா? சரிண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இப்போ முடிவு பண்ணுறாங்க. இப்போ 1 டே ஃபுல்லாக தாத்தா ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அடுத்த நாள் தாத்தா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னே நம்ம ஜேகேவும் டேயாங்கும் தான் அப்படி தாத்தா பக்கத்தில் வராங்க. வந்துட்டு தாத்தா தாத்தா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? ஜேகே, நான் நல்லா இருக்கேன்டா. நீ ஏன் இப்படி முகத்தை வச்சிட்ருக்க? தாத்தாப்பா ஒன்றும் இல்லைப்பா, தாத்தா நல்லா இருக்கேன். தாத்தா ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா. நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணால் உங்கள் உடம்பு தானே கெட்டு போகும். அப்புறம் எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும்ல. டே கண்ணா,
தாத்தா நல்லா இருக்கேன்டா, தாத்தா ஃபீல் பண்ணல, தாத்தா இப்போ ஓகே தான். தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எனக்கும் ஜங்குக் மாமாக்கும் மேரேஜ். ஏய், என்ன சொல்கிற? ஆமாம் தாத்தா, மாமாவை கூட கேட்டு பாருங்க. என்னப்பா சொல்கிறாங்க? ஆமாம் தாத்தா, அப்பாவும் அத்தையும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ணன் கல்யாணத்தை அப்போவே எங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஏய், என்ன திடீர்னு? எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுண்ணா. அப்படி இல்லை தாத்தா, நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல, அதனால தான். இப்போ அது என் ஆசையை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நிறைவேற்றுறாங்களே. தாத்தா விடுங்க, நான் உங்களுக்காக மட்டும்தான் தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா இந்த கரடி பையனை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? தாத்தா பாருங்க தாத்தா, தாத்தா எனக்கு நீங்கள் வேறு மாப்பிள்ளை பாருங்கள், எனக்கு மாமா வேணாம். ஏய் என்னடா, நான் வேணாம்மா? நீ தானே சொன்ன இவனெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அப்போ உனக்கு நான் வேணாம்மா? சும்மா சொன்னேன்டா. டேய் அடிச்சுக்காதீங்கடா, புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறீங்க, இப்படி அடிச்சுக்கிட்டிங்கன்னா எப்பட்றா? தாத்தா தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்னட்டே? என்ன? நான் மாமாவை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்கூல் போகலாம் தானே? நீ ஸ்கூல் போகலாம், காலேஜ் போகலாம், வேலைக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம். உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே நீ பண்ணலாம். ஜங்குக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டான், உன் மாமாவும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படி தானே ஜங்குக்? ஆமாம் தாத்தா, நானும் காலேஜ் போவேன், நானும் வேலைக்கு போவேன். அப்போ மட்டும் இப்படி வீட்டில் இருப்பான். அவனும் வேலைக்கு போகணும், காலேஜ் போகணும், ஸ்கூல் முடிக்கணும், அவனோட கரியரை அவன் பார்க்கணும். பாத்தியாட்டே மாமா என்ன சொல்கிறான்னு? ஓகே தாத்தா. சரிப்பா, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் போய் ஏதோ வேலை இருந்தால் பாருங்கள், போங்க. ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே தாத்தா விட்டு வந்துடுறாங்க. தாத்தாவும் அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. பாட்டி ரூமுக்கு போனோன்னா பாட்டி வந்து சொல்கிறாங்க, இப்படி பசங்களுக்கும் மேரேஜ் அப்படின்னு. தாத்தா வந்து பசங்களே சொல்லிட்டாங்கம்மா. எனக்கு சந்தோஷம்தான். எப்படியோ 2 பேரனுங்களோட கல்யாணத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக நான் கண்ணை மூடிடுவேன். என்னங்க, என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க? உண்மைதானம்மா சொன்னேன். என் வயசு அந்த மாதிரி வயசாகுதுல்ல, அடுத்தது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது கண்ணு முன்னாடி கண்ணாடி மாதிரி தெரியுது. நான் முன்னாடி போயிடுறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு பின்னாடி வா. என்னங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதனம்மா சொன்னேன். சரி விடுங்க, நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம யோன்மின் சைடு தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான். மாமா என்னடா, நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குது. என்னப்போ? என்னத்தை தாண்டா லேப்டாப்பில் பார்த்துட்டே இருக்க? ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறியா? நீ சரியான மக்கு மாமா. என்ன சொல்கிற? என்ன மக்கு? என்ன நான் பண்ணேன்? ஒன்றுமே பண்ணலையே. அதுதான் ஜிமீன், என்ன மாமா லவ் பண்ணும் போது தான் எதுவுமே பண்ண மாட்டேன்றேன்னா, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, ஒரு ஹக்கு, ஒரு கிஸ்ஸு ஏதாவது இருக்கா? சட்டப்படி இதெல்லாம் கேட்டு நீ தான் என் பின்னாடி சுற்றணும், ஆனால் நான் உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். நீ சரியான சாம்பிராணி மாமா. ஏய் என்னடா பேசிகிட்ருக்க? சிப்போ, நான் போகிறேன். நான் உனக்கு பதிலாக பேசாமல் நான் அந்த ஜங்குக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். என் தம்பியும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக விட மாட்டேன்றான், ஆனால் நீ என்னை ஒரு டைம் கூட தொட்டு கூட பார்க்க மாட்டேன்ற. சரியான மாங்காடா நீ. ஏய் நான் வாடா, வாட்டி நில்ல. மாமா என்ன மாங்காவா? சாம்பிராணி, மாங்காய், மக்கு என்ன சொல்லிகிட்ருக்கேன்? மாமா சரி, தெரியாமல் சொல்லிட்டேன். எதுக்கு இப்போ இப்படி பிடிச்சிட்ருக்கேன்?
எதுக்கா? நீ தானே சொன்ன ஒரு ஹக்கு, ஒரு கிஸ்ஸு எதுவுமே இல்லைன்னு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அது அது இல்லை மாமா. நீ தெரியாத மாதிரி தானே இருக்க. அதனால தான். என்னைக்காவது ஒரு நாள் அது என்ன ஹக் பண்ணியிருக்கியா? கிஸ் பண்ணியிருக்கியா? அப்படியே அப்படியே மாடு மாதிரி தெரியுற. எது? ஆமாம். ஏய், கிஸ் வேணுமா? கிஸ் தானே வேணும். பண்ணிடலாமா? அதில் நீயா கொடுக்கணும். நான் கேட்டதுக்கப்புறம் நீ ஒன்றும் கொடுக்க வேணாம். போ. என்ன சொல்கிற? எனக்கும் கொடுக்கணுன்னு தான் தோணுது. மாமா என்னை விடு. ஏய் நில்லு, நில்லு ஜிமின், நில்லு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, தெரியாமல் கேட்டேன். நீ கல்யாணத்துக்கு அப்புறமே கிஸ் பண்ண மாமா. முடியாது. நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். சும்மா இருந்தேன்னு சுரண்டி விட்டியா இல்லையா? உன்னை என்ன பண்ணுவேன்? மாமா மாமா வேணாம் மாமா, வேணாம் மாமா. ஏய் நில்லு அப்படின்ட்டு இப்போ நம்ம யோன்மின்குள்ளே அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ரொமான்ஸ் தான் போகுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம டேக்குக்கு பக்கம் காட்டணுன்னா நம்ம டே தான். மாமா மாமா வா வா மாமா. ஏய் எங்கே கூப்பிட்டுட்ருக்க? ரூமுக்கு மாமா. ரூமுக்கா? ரூமுக்கா? ரூமுக்கா இல்லை மாமா, ரூமுக்கு தான். எதுக்குடா? மாமா வா மாமா. என்ன பண்ண போகிற டே? உனக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கியா? எனக்கு ஒன்றும் வேணப்போ. மாமா நீ வந்தீன்னா உனக்கு ஒன்று தருவேன். என்ன தருவேன்? ரூமுக்கு வந்தீங்கன்னா தருவேன். வரேன். இப்போ அப்படி ஜேகேவும் என்னமோ டே தரப்போகிறேன் அப்படின்ட்டு பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டுட்டு போயிட்டுருக்கான். அங்கே போனால் நம்ம டே தான். மாமா கண்ணை மூடு மாமா. அப்படி நம்ம டே தான் அப்படியே ஜேகேவோட கண்ணை வந்து ஒரு துணி எடுத்து கட்டுறாரு. டேய் எதுக்குடா துணியெல்லாம்? சர்ப்ரைஸ் மாமா. ஓ சர்ப்ரைஸா? சரி. இப்போ நம்ம டே தான் பீரோக்குள்ளேருந்து ஒரு கிஃப்ட் மாதிரி எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அப்படியே ஜேகே கையில் வச்சுட்டு அவரோட கட்டை தான் ரிமூவ் பண்ணி விட்றாரு. ஜேகே ஏய் டேய் என்னது இது? உனக்கு தான் மாமா கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னேன்னே ஜேகே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு வெட்டிங் ட்ரெஸ் தான் இருக்குது. டேய் வெட்டிங் ட்ரெஸ்ஸா? மாமா இந்த வெட்டிங் ட்ரெஸ் தான் நீ நம்ம வெட்டிங் அன்றைக்கி போடணும். டேய் இதெல்லாம் நீ எப்போ வாங்கின? இது வாங்க உனக்கு ஏது காசு? மாமா அம்மா அப்பா கொடுத்த காசு, தாத்தா பாட்டி கொடுத்த காசு, என்னோடய சேவிங்ஸ் அதெல்லாம் எடுத்து வாங்கினேன். டேயாங் ரொம்ப க்யூட்டாக இருக்குது டேயாங். தேங்க்யூ ஸோ மச். நம்ம மேரேஜ் அன்றைக்கி நான் இது தான் போடுவேன். சரி அதுதான் நீ கொடுத்த கிஃப்ட் நான் வாங்கிட்டேன்ல, கொடு. என்ன கொடுக்குறது? நீ தானே வந்தால் ஒன்று கொடுப்பேன்னு. அதுவா? நீ கண்ணை மூடு.